ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை எங்கள் குழுவினரோடு தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னாள் நன்னாள். பாரத தேசத்தினுடைய பெருமை வாய்ந்த அவன் இன்றி ஓரணுவும் அசையாது என்று ஆணை கொம்பனாக இருக்கக்கூடிய அந்த வினை தீர்க்கும் விநாயகனை பற்றி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். தெருக்கள் தோறும் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை தந்தையாருடைய கரம் பிடித்து அந்த மண்ணு பிள்ளையாரை வாங்கி வைத்து அதனுடைய மணிவயிற்றில் காயினையும் வைத்து அவர்களுக்கு முப்புரி நூல் அணிந்து அற்புதமான கொழுக்கட்டையும் நைவேத்தியம் செய்து எல்லாம் வல்ல அருகம்புள்ளையும் எருக்கம்பூ மாலையும் அணிவித்து எல்லோரும் அந்த பிள்ளையாரை விக்ன விநாயகரை கொண்டாடக்கூடிய இல்லத்து காட்சியை வர்ணிப்பதா, அல்லது பிள்ளையார் பட்டியிலே பிச்சை குருக்களுடைய சீரிய தலைமையில் கொண்டாடக்கூடிய பிள்ளையார் பட்டியினுடைய மகிமையை சொல்லுவதா, அல்லது உலகத்தில் மிக பிரம்மாண்டமான கொழுக்கட்டையை தயார் செய்து உலகத்திற்கே உச்சிக்கு மேல் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையாரினுடைய தாயுமானர் சன்னதிக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த விநாயகரை பற்றி பேசுவதா, அல்லது கோவையில் இருக்கக்கூடிய ஈச்சனாரி வினைதீர்க்கும் விநாயகரை பற்றி சொல்லுவதா, இல்லை சென்னையிலே இருக்கக்கூடிய லஸ்கார்னரில் சாதாரண மனிதர்கள் தொடங்கி கோடீஸ்வரர் வரை தங்கள் மனக்குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய இடமாக ஒரு சதுர்காயில் 1000 நன்மைகளை தரக்கூடிய அந்த கணநாதனின் பெருமையை சொல்வதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த தலைமுறைகள் ஒரு திருவிழாவை ஏன், எதற்கு, எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை புரிந்து தெரிந்து அறிந்து செய்தால் நன்மை. இந்த நாட்டில் பல்வேறு பண்டிகைகள் உண்டு என்றாலும் கூட விநாயக சதுர்த்தி இந்த மண்ணுக்குரிய நிகழ்வு. பூமிதான் சாமி, சாமிதான் பூமி என்பதை இந்த மண்ணுக்கு சொல்லக்கூடிய மகத்தான கடவுள். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ பாருங்கள், எல்லாரும் அதிகாலையில் என்ன பண்ணியிருப்பீங்க, வீட்டிலேருந்து ஒரு மணப்படகா எடுத்துகிட்டு போய் அதில் ஒரு மண்ணு பிள்ளையாரை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை செய்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறேன், இந்த பூமி தான் சாமி, சாமி தான் பூமிங்கிறது. பூமியில் 2 விஷயம் வேணும். ஒன்று ஜடப்பொருள், ஒன்று உயிர் பொருள். ஜடம்ங்கிறது மண், உயிருங்கிறது கண்ணு காது மூக்கு எல்லாம் வைக்கிறது. இப்போ ஜடப்பொருளும் உயிர் பொருளும் சேர்ந்து ஒரு உயிர்மை பொருளாக வெளியிலே வருவது தான் விநாயக பெருமான். இப்போ அப்படியே வைங்களேன், அங்கே நைவேத்தியம் பண்ணக்கூடிய கொழக்கட்டையை புட்டா உள்ளே எப்படி பூர்ணம் இருக்கோ அது மாதிரி சில செய்திகளை உங்களுக்காக புட்டு வைக்க போகிறேன். இப்போ நல்லா கேளுங்க. இந்த மண்ணிலிருந்து தான் விநாயகர் செய்கிறோம். அப்போ மண்ணுக்குரிய கடவுள் யார்? விநாயகர். அதனால்தான் முதல்ல பாரத தேசத்தில் சத்ரபதி சிவாஜி இந்து சமயத்தினுடைய மக்கள் ஒற்றுமை பெற வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணில் விதைத்த திருவிழா பெருவிழா விநாயக சதுர்த்தி. அந்த சத்ரபதி சிவாஜி உருவாக்கியதை பாலகங்காதர திலகர் பிற்காலத்தில் பாரத தேசம் இந்து சமூகம் கொண்டாடக்கூடிய ஒரு ஒப்பற்ற பெருவிழாவாக மாற்றினார். இப்போ இந்த பூமிக்குரிய கடவுள் விநாயகர்னு சொல்கிறேன். களிமண்ணிலேருந்து தான் நம்ம விநாயக பெருமான் செய்து கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு நம்ம சுவாமியை வைக்கிறோம். ஏன் அருகம்புல் மாலையை போடுறோம்? முதல்ல ஒருத்தர் லேண்டு வாங்க போகிறாங்கன்னா முதல் விஷயம் என்ன கேட்பாங்க? இங்கே ஒரு புல்லு பூண்டு முளைச்சிருக்கா, இங்கே ஒரு புல்லு பூண்டு முளைச்சிருக்கா. அப்போ பூமிக்குரிய முதல் தாவரம் எது? அருகம்புல். எவ்வளவு எளிமையான கடவுள் பாருங்க. மண்ணில் சுவாமி செய்து இந்த மண்ணில் துளிர்க்கக்கூடிய முதல் புல்லை போட்டு சாதாரண ஒரு பொரிய பொட்டுக்கடலை ஒரு கொழக்கட்டையை நைவேத்தியம் பண்ணி ஒரு பாலோ கல்கண்டோ நைவேத்தியம் பண்ணி எல்லாத்தையும் கணநாதன் பாதத்தை சிக்கனை வணங்கினா நமக்கு ஓடி நாடி தேடி வந்து செய்வாளாம். அதனால்தான் அவ்வை மூதாட்டிட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நான் சொர்க்கலோகம் போகிறேங்கும்போது விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் இப்போ வர முடியாது, பூஜை நிறைவு செய்தாதான் வருவேன்னு சொன்னபோது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நான் வீடு பேர் அடைகிறேன்னு சொல்லி போன போது அவருக்கு முன்பு கணநாதன் தன் துதிக்கையால் அவ்வை பாட்டியை வீடு பேராகிய சொர்க்கத்துக்கு அழைத்து சென்றதாக ஒரு வரலாற்று பதிவு உண்டு. நான் மீண்டும் சொல்கின்றேன், நீங்கள் விநாயகருடைய வைத்த பாருங்களேன், ஒரு பூமி மாதிரி இருக்கும். அப்போ இந்த பூமிக்குரிய கடவுள், அதில் நடுவில் இருக்க சின்ன ஓட்டை தான் ஓசோன் மண்டலத்து மாதிரி. பூமியை எப்படி ஒரு விதமான ஒரு பூர்ணத்துவம் மூடி இருக்கிறதோ அதனால்தான் பூர்ண கொடக்கட்டையை மூடி இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணுறோம்.
இன்னும் நான் சொல்லட்டுமா, உலகத்தில் கோவில்னு கட்டாமல், பில்டிங்னு இல்லாமல், ஒரு மஞ்சளில், மண்ணில், சாணத்தில், ஆற்றங்கரையில், வீட்டு வாசலில், இப்படி எந்த உருவத்திலையும் செய்து நாம் வழிபடக்கூடிய, நீங்கள் ஒரு கணபதி ஹோமம்னு தொடங்குறீங்கல்ல, எந்த வியாபாரம் தொடங்கினாலும், எந்த தொழில் தொடங்கினாலும், எந்த நிகழ்வு தொடங்கினாலும், அது திருமணமாக இருக்கட்டும், கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும், பூமி பூஜையாக இருக்கட்டும், அல்லது வணிக நிறுவனமாக இருக்கட்டும், முதல்ல கணநாதன் பூஜை. ஏன்னா தங்கு தடையை உடைத்து வெற்றியை பெறக்கூடியவன் அந்த வீர விநாயகன், விக்ன விநாயகன். அப்பேற்பட்ட விநாயகருடைய பாதத்தை சிக்கன ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக பற்றி எல்லா ஆன்மீக அன்பர்களும் நேயர்களும் வாழ்வில் உய்விக்க கணநாதனுடைய அருளை பரிபூரமாக பெறுங்கள். அதுவே நம்முடைய ஆனந்தத்தின் திறவுகோல் என்று சொல்லி மீண்டும் நாளை காலை நல்ல செய்தியோடு சந்திப்போம். வணக்கம்.